வணக்கங்க. ஒரு ராஜாவை பார்க்கறதுக்காக ஒரு மனுஷன் வேகமாக வரான். ராஜா, நான் வனாந்தரத்தில் நடந்து வந்துட்டு இருந்தேன் பாருங்க. அந்த இடத்துல எனக்கு அப்படியே சுவையான தண்ணி கிடைச்சிது. உங்களுக்காகவும் இந்தா பாருங்க என்னோட பேக்கில் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கொடுக்குறான். அந்த காலத்துலலாம் அதை துருத்தின்னு சொல்லுவாங்க. அது தோலில் செய்யப்பட்டிருக்கும். அப்போது இந்த ராஜா அதை வாங்கிட்டு என்ன பண்ணுறாராம், சந்தோஷமாக குடிச்சிட்டாரு. இந்த ராணி பக்கத்தில் இருந்துட்டு, உங்களுக்கு இருந்தாலும் இவ்வளவு சுயநலம் இருக்கக்கூடாது, எனக்கு ஒரு முறை கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அப்போ இந்த ராஜா எதுவுமே பேசாமல் அதை அமைதியாக வச்சுட்டு அதை தண்ணி கொண்டு வந்த மனுஷனை பார்த்து நல்லா வாழ்த்தி அவனுக்கு கிஃப்டெல்லாம் கொடுத்தவன் அனுப்பிச்சி விட்டாராம். அப்போது அந்த ராஜா அந்த ராணிக்கிட்ட, இந்தா இப்போ இதை நீ எடுத்து குடி அப்படின்னு சொன்ன உடனே வாயில் எடுத்து ஊற்றுனவங்க, ஐயோ தூ என்ன இப்படி இருக்குது, இதை போய் குடிச்சிட்டா நீங்கள் அப்படி இருந்துச்சு, இவ்வளோ சூப்பர் அவ்வளோ சூப்பர்னு சொன்னீங்க அப்படின்னு. நான் அவன் கொண்டு வந்த தண்ணியே குடிக்கல, அவனோட அன்பை தான் நான் குடித்தேன்னு. அவன் அன்பாக கொண்டு வந்திருக்கான் எனக்காக கொடுக்கணும்னு சொல்லி நான் அந்த கோபத்தை அந்த முகத்தை காட்டினேன்னா அவன் மனசு உடஞ்சிரும்ல, அதனால தான் நான் எந்த ரியாக்ஷனுமே காட்டலை. அவன் முன்னாடி நான் உனக்கு கொடுத்துருந்தா நீ அந்த மாதிரி தான் இந்த மாதிரி பண்ணும்போது அவன் வேதனையாயிருப்பான்ல அப்படின்னு சொல்லி ராஜா சொன்னாராம். இன்றைக்கி கூட எக்ஸாம் முடித்த பிறகு அந்த லாஸ்ட் 5 மினிட்ஸ் ஃப்ரீயாக இருந்துச்சுங்க. ஒரு சின்ன குட்டி பொண்ணு என்கிட்ட என்ன சொல்லிச்சு, மேம் எங்கள் வீட்டில் ஒரு பப்பி இருக்குது, அது உங்களை மாதிரியே அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சு. எனக்கு டக்குன்னு சிரிப்பு வந்துடுச்சு. நாய்க்குட்டி உங்களை மாதிரி அழகாக இருக்குதுன்னு அது சொல்லுதே அப்படின்ட்டு. ஆனால் நான் என்ன பண்ணேன், அப்படியாடா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்ரிஷியேட் பண்ணிட்டு அனுப்பிச்சி விட்டேங்க. இந்த மாதிரி குழந்தைகளானாலும் பெரியவங்களானாலும் அவங்களோட அன்பை ஒவ்வொரு விதமாக காட்டுவாங்க. அதனால் அவங்களோட அன்பை மட்டும் எடுத்துக்குவோம், குறைகளை எல்லாம் விட்டுட்டு. மீண்டும் நாளை சந்திப்போம்.